அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அறிவியல் மாமதி பதிவு புதன்கிழமையில், அதனால அந்த பதிவு தான் பார்க்க போறோம். இன்றைய பதிவில் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என்ன அப்படின்னா நம்முடைய அறிவியல் மாமதி சிறிய வயதிலிருந்து அறிவியல் சிந்தனைகளோடையும் அறிவியல் எண்ணத்தோடையும் வளர்ந்தவர். அவர் காலத்துலலாம் டிவி வந்துருச்சு. டிவி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு, ஒரு அபூர்வமா நமக்குலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெரியும். அந்த டிவியை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராயறதுக்கு, ஏன்னா இவர் ஒரு பணக்கார குடும்பம், அதனால அவர் வீட்டில் டிவி இருந்துச்சு. ஒரு 4-5 டிவி வாங்குறது அளவுக்கு அவங்க கிட்ட வசதி இருந்துச்சு. அதனால அவர் அவங்க வீட்டு டிவி எடுத்து அதை கலட்டி இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை எப்படி அந்த இது விழுந்து அந்த எலக்ட்ரான்கள் விழுந்து எப்படி இந்த ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி அவர் ஒரு சோதனை செய்யறதுக்கு முயற்சி பண்ணார். அவரோட டிவியோட பார்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அங்கே டிவிக்குள்ளே இன்ன வரைக்கும் நீங்கள் பழைய காலத்து டிவிலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் டிவியில் இன்னைக்கு இருக்கிற பழைய கால கலைஞர் டிவி அந்த மாதிரியான டிவியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளே டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு குழாய் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் டங்ஸ்டன் இருக்கும். அந்த டங்ஸ்டனுக்குள்ளே கேதோடு கதிர்கள் இருக்கும். அந்த கேதோடு கதிர்கள் மூலமாக அந்த கேதோடு குழாய் மூலமாக எலக்ட்ரான்கள் அந்த ஸ்க்ரீனில் படுறது மூலமாக தான் நமக்கு அந்த ஸ்க்ரீன் தெரியும், நம்ம கண்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த கேதோடு கதிர்கள் அந்த இதெல்லாம் வச்சு இதை எப்படி நம்ம ஒரு ஸ்க்ரீனில், அதாவது ஒரு செவத்தில் கூட இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நல்ல அடர்ந்த ஒரு கார்ட்போர்ட்ஸ் தெரியும்ல, அதாவது அட்டைகள், அந்த கார்ட்போர்ட்ஸை எடுத்து நேராக அந்த அந்த கேதோடு கதிர்கள் அந்த டங்ஸ்டன் இருக்கிற அந்த குழாயில் சுற்றுறாரு. சுற்றி அதை ஒரு இடத்துல வைக்கும்போது ஒரு பேப்பரை வச்சு இதில் ஏதாவது ஸ்க்ரீன் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா ஸ்க்ரீனுக்கு மாறாக அந்த ஸ்க்ரீனுக்கு வெளியே இருக்கிற எல்லா பொருள்களும் தெரியுது. என்னடா அது, இது வித்தியாசமாக இருக்கேன்னு அவருக்கே வினோதமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி, இந்த பேப்பருக்கு பின்னாடி ஒரு ஆப்பிள் வைக்கிறாரு. பார்த்தா அந்த பேப்பர் தெரியல, ஆனால் அதில் உள்ள இருக்க ஆப்பிள், அதில் இருக்கிற அந்த அந்த கொட்டை, அந்த இதில் ஆப்பிள்குள்ளே ஒரு விதை இருக்குல்ல, அதெல்லாமே இதில் தெரியுது. உடனே இதை பார்த்து அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என்னடா அது இப்படி ஒரு கண்டுபிடிப்பா அப்படின்னு. சரி, மனித உடம்புல இது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி அவருடைய கைகளையும் அதுக்கு பின்னாடி வைக்கிறாரு. பார்த்தா கைகளை உள்ள தோள்களை தவிர அதில் இருக்கிற அந்த எலும்பு, அதோட ஜாயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அது எல்லாமே தெளிவாக தெரியுது. இதை பார்த்தவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏதோ ஒரு சோதனை செய்கிறேன் அப்படின்ற பேரில் ஆக்சிடென்டலாக இந்த எக்ஸ்ரே அப்படின்ற முறையும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சரி, இதுக்கு வேற ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம், ஏன்னா இது கேதோடு கதிர்களால் தான் நடக்குது அப்படின்றதுனால ஏதாவது எலக்ட்ரான்களால் உள்ள பேர் ஏதாவது ஒன்று வச்சிருக்கலாமே, ஏன் இவர் எக்ஸ்ரேன்னு வச்சாரு அப்படின்னு கேட்கும்போது, ரேஸ் அப்படின்னா கதிர்கள் நமக்கு தெரியும். எக்ஸ் அப்படின்னா அவருக்கு அந்த பேர் என்னன்னு தெரியல, அந்த கதிர்களுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அதனால எப்போவுமே நம்ம கணிதத்தில் ஒரு நம்பருக்கு நமக்கு அந்த வேல்யூ தெரியலைன்னா எக்ஸ்ன்னு தானே எடுத்துக்குவோம். அதனால இவரும் அதுக்கு வேல்யூ தெரியல, அதோட அந்த பேர் நமக்கு கரெக்டாக தெரியலை அப்படின்றதுக்காண்டி எக்ஸ் அப்படின்னு வச்சார். அதுக்கப்புறம் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இன்ன வரைக்கும் பல பேரோட உயிரை இந்த எக்ஸ்ரே தான் காப்பாற்றிட்டு வருது. ஒரு எலும்புல ஸ்க்ராச்சோ இல்லை எலும்பு உடஞ்சிருச்சுனாலோ நம்மளால தோலை பிச்சு பார்க்க முடியுமே ஒழிய எக்ஸ்ரே மூலமாக இன்றைக்கி நம்ம ஈஸியாக அதை பார்த்து நம்ம தொழில்நுட்பத்து மூலமாக நம்ம அதுக்கான சிகிச்சையை எடுத்துகிட்டு நம்ம மருத்துவ முறையில் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரோம். நம்ம வாழ்க்கையில் மருத்துவத்தில், அதாவது எந்த ஒரு மருத்துவத்துலையுமே ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது இந்த எக்ஸ்ரேஸ். இந்த எக்ஸ்ரேஸை பற்றி இந்த கண்டுபிடிச்சவர் இன்ன வரைக்கும் பல உயிர்களை அவரோட கண்டுபிடிப்பு காப்பாற்றிட்டு இருக்குன்னா, அந்த கண்டுபிடிச்சவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவர் பேர் தாங்க வான்சிங் ராபர்ட் ரன்கன் அப்படின்றவர். ரன்கன் அப்படின்னா, அதாவது இவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இவர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சொந்தம். அதாவது ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்றது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா கண்டுபிடிப்புகளையுமே இவர் ஆராய்ச்சி பண்ணுவார். ஏன்னா எல்லாமே கண்டுபிடிப்பாளர்கள் என்றைக்குமே அவங்களோட ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரியே இவரும் பல கண்டுபிடிப்புகளை பார்க்கும்போது அவங்கள கண்டுபிடிச்சவங்களை நேரில் பார்த்துருக்காரு. ஆனால் இவர் அந்த கண்டுபிடிப்பு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு இவர்கிட்ட யாரும் சொன்னது கிடையாது. அதனாலேயே இவர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற பலவாறான யோசனைகள் பண்ணிகிட்டே இருந்தார், சோதனைகளை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் இந்த டிவியை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த பெரிய ஒரு கண்டுபிடிப்பான எக்ஸ்ரேஸும் நமக்கு கிடைச்சிது. அதை பற்றி நீங்கள் எனக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் குலிச்சந்திர வீராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் பயின்றேன். உங்கள் சிந்தனையில் நன்றி, வணக்கம்.